ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது இதனை விட சிந்தித்து பேசியிருக்க வேண்டுமென கடுவலை நீதவான் சாகர காரியவசத்துக்கு இன்று நீதிமன்றத்திலே அறிவுரை வழங்கினார். கஞ்சிபான இம்ரானுடைய சகாவான ரத்மலான சைமா இன்று மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். அதேபோன்று கஞ்சிபான இம்ரானின் ஒரு உறவினர் இன்று மாளிகாவத்தையில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இன்னும் 50க்கும் அதிகமான அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் இன்று விரிவாக ஆராய்வோம். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டார். எதற்காக சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டார் என்பதனை நாங்கள் சற்று விரிவாக ஆராய்வோம். உங்களுக்கு அது சில வேளை தெரிந்திருக்கும். தற்போதைய பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவிலே பொதுமக்களால் அடித்து கொலை செய்யப்படுவதை தங்களால் எதிர்பார்க்க முடியாது என்றும் அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்ற அடிப்படையிலே சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த கருத்தின் காரணமாக, சாகர காரியவசம் தெரிவித்த கருத்தின் காரணமாக பொலிஸ்மா அதிபருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து முறைப்பாடு செய்யப்பட்டது. தற்போதைய பொலிஸ்மா அதிபர் தனக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அச்சுறுத்தல் தொடர்பிலே முறைப்பாடு செய்திருந்தார். அதன் பின்னர் மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அதனை அவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் பின்னர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்திலே சாகர காரியவசத்திடம் விசாரணைக்காக அழைத்திருந்தார்கள். அதன் பொழுது சாகர காரியவசம் இன்று அங்கு சென்ற பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு இன்று மாலை காலையிலே கைது செய்யப்பட்ட சாகர காரியவசம் இன்று மாலை கடுவலை நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது பல முக்கியமான விடயங்கள் நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருந்தன. சாகர காரியவசம் சார்பிலே ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தார், சாகர காரியவசம் தெரிவித்த கருத்து உண்மைதான், அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆனால் பொலிஸ்மா அதிபர் கொலை செய்யப்படுவார் என்ற அடிப்படையிலே சாகர காரியவசம் கருத்து தெரிவிக்கவில்லை என்று அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே வாதாடியிருந்தார்கள். அதாவது சாகர காரியவசம் தெரிவித்திருந்த கருத்து நாட்டிலே பாதுகாப்புக்கு தொடர்பான விடயம் அல்லவென்றும் நாட்டிலே பொலிஸ்மா அதிபருக்கான உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும், நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாக இருந்தாலும் தற்போதைய நிலைமையின் காரணமாக அப்படியான ஒரு நிலைமை பொலிஸ்மா அதிபருக்கு நடுத்தெருவிலே கொலை செய்யப்படும் நிலைமையொன்றை தாங்கள் எதிர்பார்ப்பதில்லை என்றும் அவ்வாறு இடம்பெறக்கூடாது என்பதனையும் தான் தன்னுடைய அதாவது சாகர காரியவசம் எதிர்பார்த்ததாக தன்னுடைய சட்டத்தரணி அங்கே குறிப்பிட்டிருந்தார். அதன் பொழுது பல முக்கியமான விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சாகர காரியவசத்துக்கு சில விடயங்களை அறிவுரையாக வழங்கினார். நீங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கின்றீர்கள். இவ்வாறு பொதுச் செயலராக இருக்கின்றவர்கள் ஒருவர் பொதுமக்கள் மத்தியிலே, ஒரு ஊடகங்களுக்கு மத்தியிலே, ஊடக சந்திப்பிலே இவ்வாறு கருத்து வெளியிடுவதை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இதனை விட நீங்கள் பொறுப்பாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சாகர காரியவசத்துக்கு நீதவான் அறிவுரை வழங்கியிருக்கின்றார். எது எவ்வாறாக இருந்தாலும் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சாகர காரியவசத்தை பிணையில் விடுவித்திருக்கின்றார். 17 பக்க உத்தரவை நீதவான் வாசித்ததன் பின்னர் இந்த பிணை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சாகர காரியவசம் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் இது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறப் போகின்றன. எங்களுக்கு தெரியும், சாகர காரியவசம் எதனை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை வெளியிட்டார் என்று. குறிப்பாக தற்போதைய நிலைமையின் கீழ் முக்கியமான முன்னாள் 3 பொலிஸ்மா அதிபர்கள் உயிரிழப்புகள் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது இதற்கு முன்னர் இருந்த பொலிஸ்மா அதிபர் 36வது பொலிஸ்மா அதிபர் தன்னுடைய வீட்டிலே மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம், அதே போன்று அதற்கு முன்னர் இருந்த பொலிஸ்மா அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை. இந்த சூழ்நிலையில் 37வது பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவிலே அடித்து கொலை செய்யப்படுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, அதனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற அடிப்படையில் தான் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டிருந்தார். ஆகவே இந்த கருத்தின் காரணமாக பொலிஸ்மா அதிபருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துத்தான் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் சாகர காரியவசம் என்று கைது செய்யப்பட்டார். இது இவ்வாறாக இருக்கும் பொழுது மிக முக்கியமான மற்றொரு விடயம் தற்பொழுது பேச பொருளாக மாறியிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், தற்பொழுது சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது பல முக்கியமான அரசியல்வாதிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சிலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது, சிலர் விளக்கமில் இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மேலும் 50க்கும் அதிகமான அரசியல்வாதிகளும் முக்கியமான அதிகாரிகளும்
கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக, மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தற்பொழுது ஒரு செய்தி வெளிவாகி இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகை நேற்று இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. ஆகவே பல முக்கியமான விடயங்கள் தொடர்பிலே தற்போது வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் மேலும் முக்கியமான 50 முன்னாள் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகத்தான் தற்பொழுது இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது இவ்வாறாக இருக்கும் பொழுது கஞ்சிபான இம்ரானுடைய ஒரு சகாவான ரத்மலான சைமா உள்ளிட்ட 3 பேர் இன்று மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்கான விசாரணைகள், தேடுதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் பிரிவினுடைய பிரதானியான ரொஹான் ஒழுகல தலைமையிலான குழுவினர் தற்பொழுது தீவிரமாக அந்த நடவடிக்கை ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் போதுதான் கஞ்சிபான இம்ரானுடைய சகாவான ரத்மலான சைமா மலேசியாவிலே கைது செய்யப்பட்டார். ரத்மலான சைமாவினுடைய அவர் உள்ளிட்ட 3 இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். இது இலங்கையிலுடைய குற்றச்செயல்களை தடுப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் கருதப்படுகின்றது. கடந்த 10 வருடங்களாக இவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது இந்த போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்புடைய இவர்கள் 3 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்கான விசாரணைகள் இன்டர்போலோடு இணைந்து முன்னெடுப்பதாக தற்பொழுது அறிய கிடைக்கின்றது. எமக்கு தெரியும், இந்த விசாரணைகள் சம்பந்தமாக ரொஹான் ஓலுகல தலைமையிலான குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு சர்வதேச போலீசார் இன்டர்போல் உதவி செய்கின்றது, மலேசிய போலீசாரும் உதவி செய்கின்றார்கள். மலேசியாவிலிருந்து கஞ்சிபான இம்ரான் தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாக இருந்தாலும் கஞ்சிபான இம்ரானுடைய விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் உறுதியாக தகவல்கள் கிடைக்கவில்லை போன்றுதான் தெரிகின்றது. எவ்வாறாக இருந்தாலும் மலேசியாவிலிருந்து கஞ்சிபான இம்ரான் தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் அங்கிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது கஞ்சிபான இம்ரானுடைய சகாவான ரத்மலான சைமா உள்ளிட்டவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கஞ்சிபான இம்ரானுடைய ஒரு உறவினர் இன்று மாளிகாவத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கஞ்சிபான இம்ரானுடைய மாமா என்று சிலர் கூறுகின்றார்கள், சிலர் சித்தப்பா என்று கூறுகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் கஞ்சிபான இம்ரானுடைய ஒரு உறவினர் இன்று மாளிகாவத்தையில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தற்பொழுது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமக்கு தெரியும், தற்பொழுது போதைப் பொருளை தடுப்பதற்காகவும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதற்காகவும் அதே போன்று பாதாள உலக செயற்பாடுகளை ஒழிப்பதற்காகவும் அரசாங்கம் தற்போது அதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் தற்பொழுது அதிக அளவிலானோர் கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சிறைச்சாலைகளிலும் கைதுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. மிக முக்கியமாக கடந்த காலங்கள் கூறிய ஒரு விடயம்தான், வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றால் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றால் அல்லது குற்றங்களை இழைத்தவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றால் அவர்களை கைது செய்ய முடியாது என்றுதான் கடந்த பல வருடங்களாக கூறி வந்தார்கள். எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மிக முக்கியமான சில போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாதாள உலக செயற்பாடோடு தொடர்பட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் எமது நாட்டிலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க வேண்டும், அதே போன்று பாதாள உலக செயற்பாடுகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமாக போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பட்ட பலர் தற்போது கைது செய்யப்படுகின்றார்கள். குறிப்பாக அடுத்த கட்ட நகர்வாக கஞ்சிபான இம்ரானை கைது செய்யும் நோக்கம்தான் தற்பொழுது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளில் தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர் மாத்திரமின்றி இவ்வாறான பல செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்ற பலரை கைது செய்வதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டிருக்கின்றது. எனவே இலங்கையில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதன் போதுதான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை எம்மால் உருவாக்க முடியும், போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்க முடியும். இன்றைய நாளில் பதிவான முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். இது போன்ற தகவல்களை தினமும் அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.